எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? ரொம்ப குடும்பத்துல பிரச்சனையா, கடன் பிரச்சனையால தோண்டு போயிருக்கிறீங்களா? இன்னைக்கு என்ன நடக்கும்னு இன்னைக்கு மருத்துவமனையில இருந்து பார்த்துட்டு இருக்கிறீங்களா? பிள்ளைகளுக்கு ஆபரேஷன், உங்களுக்கு ஆபரேஷன். ஒருவேளை மருத்துவர்கள் சொன்ன வார்த்தை உங்களுக்கு ரொம்ப கவலையா இருக்கா? இன்னைக்கு அது நடக்குமா நடக்காதா? இல்லாட்டி என்னுடைய ஜெபத்தை ஏசப்பா கேட்டிருக்காரா கேட்கலையா? இன்னும் ஒரே சந்தேகத்துல இருக்கிறீங்களா? கையில பைபிள் இருந்தா நீங்க என்ன செய்யுங்க, இந்த வார்த்தையை எடுத்து படிங்க. போன் இருந்தா நீங்க ஆன்லைன்ல தமிழ் பைபிளை என்ன செய்யுங்க, டவுன்லோட் பண்ணி இந்த வார்த்தைகளை படிங்க. ஏசப்பா உங்களோட இந்த காலை வேளையில பேச விரும்புறாரு. சங்கீதம் 145:18, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். பாஸ்டர், அது என்ன கூப்பிடுறது? உண்மையா கூப்பிடுறது. இன்னைக்கு கூப்பிடுறதுன்னா நம்முடைய தேவைகளுக்காக கூப்பிட்டா அவர் கொஞ்சம் பதில லேட்டா கொடுப்பாரு. நீங்க தான் எனக்கு எல்லாமே, நான் உங்க பிள்ளைப்பான்னு உரிமையா கூப்பிட்டு பாருங்க, உண்மையா கூப்பிட்டு பாருங்க, முழு இருதயத்தோட ஒரு சந்தேகம் கூட இல்லாம கூப்பிட்டு பாருங்க. நீங்க உடனே அற்புதத்தை இன்னைக்கு பாப்பீங்க. ஏசப்பா இன்னைக்கு செய்யற அற்புதத்தை நீங்க மாத்திரமல்ல, உங்களோட இருக்கிற எல்லாரும் பார்ப்பாங்க. ஏன்னா 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ பாருங்க, அவருடைய வஸ்திரத்தினுடைய ஓரத்தை தொட்டா. 38 வருஷமா படுத்த படுக்கையாயிரம் திமிர்வாதக்காரன், நீ சுகமாக விரும்புறியான்னு கேட்டதுதான். படுக்கை எடுத்துக்கொண்டு போனோன்னு அற்புதத்தை பெற்றான். இன்னைக்கு நீங்க எந்த சூழ்நிலையில வேணாலும் இந்த காலை வேளையில இருந்து தேவனுடைய வார்த்தையை நீங்க பார்த்துட்டு இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய ஒரு வல்லமை உள்ள